இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி மிக மிக முக்கியம். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சதி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதில் 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார், போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு. எங்க கட்டுப்படுத்துறீங்க? டன்னு கணக்கில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்கே கஞ்சா பிடிபட்டது, இங்கே போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகை வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம். அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே பேசுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. நாங்கள் முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்கள் சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறாங்க. போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்தில். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. பத்திரிகையில், ஊடகத்தில் வருகின்ற அதிகமான செய்தி இந்த செய்தி தான் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கிட்ட பொழுதுதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன் காவல்துறையிற்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை, காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம்